பிரைஸ் த லார்ட். இன்றைய மன்னா கர்த்தர் அதாவது எலியேசரை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு மேரேஜுக்காக அவர் போகிறாரு. எதுக்கு? தன்னோட எஜமானோட மகனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக எங்கே போகிறாரு? அவர் பொண்ணு பார்க்க போகிறாரு. போகிறப்ப தான் அடையாளத்தை கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்கிறாரு. எப்படின்னா, என் ஒட்டகத்துக்கும் எனக்கும் தண்ணி கொடுக்குற, என் 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறவ தான் என் எஜமானுக்கு ஏற்ற துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை கேட்டு வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி போகிறாரு, ரெபேக்காள் கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, இப்போ ஆபிரகாம் பிதாவானவர், குமாரன் யாருன்னா ஆக்சுவலாக மணவாளன்றது ஈசாக்கு, ரெபேக்காள் சபை, ரெபேக்காள் சபை, எலியேசர் பரிசுத்த ஆவி. இதுதான் ஆக்சுவலாக அந்த ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் 24வது அதிகாரத்தில் 61வது வசனத்தில் இருக்கும். அதாவது என்னன்னா, மணவாளன் பிதாவானவர் யாரை பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம சபையை ஆயத்தப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவி மூலியமாக நம்ம ஆயத்தமாகணும். அதுக்கு தான் ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் அங்கே இடத்துல நடந்துச்சு. சபையை ஆயத்தப்படுத்தணும். எலியேசர் எப்படி ஒரு பரிசுத்த ஆவி மாதிரி பரிசுத்த ஆவி மூலமாக ஆக்சுவலாக அந்த இடத்துல போய் ரெபேக்காளை கூட்டிகிட்டு என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல விட்டுருவார். அப்போ ஈசாக்கை சந்திக்கிறதுக்கு யார் போவா? ரெபேக்காள் மட்டும்தான் போவாங்க. அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ரெபேக்காள் தனியாக தான் போய் யாரை சந்திப்பாங்க? ஈசாக்கை சந்திப்பாங்க. அதுதான் ஈசாக்கை சந்திக்க போகிறப்ப, அதாவது மணவாளனாகிய ஈசாக்கை சந்திக்கிறதுக்கு சபையாகிய ரெபேக்காள் போகிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் துணையோடு போகிறாங்க. பிதாவானவர் குமாரனாகிய கிறிஸ்துவ அப்படி தான் நம்மளும் அப்படி தான் சபையை ஆயத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியான துணையோடு நம்ம போகணும். எப்பயுமே அவரை சுத்தத்தின்படி நம்ம எல்லா விஷயத்தையும் செய்தோன்னா நமக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு வாழ தெரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, வாழ தெரியலையே. ஜபம். நேற்றும் இன்று மாறாத எங்கள் பரமபிதாவே, உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான வேலையில் எலியேசர் எப்படி அடையாளத்தை கேட்டுக்கொண்டு அப்பா ஒரு பரிசுத்த ஆவி மூலியமாக அப்பா அவர் செயல்பட்டாரோ, அதே மாதிரி எந்த விஷயத்தில் நாங்கள் அடையாளம் தெரியாமல் அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டுட்டு இருக்க தேவ பிள்ளையை உம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி மாறி எலியேசர் அன்னைக்கு போனார்ல, பரிசுத்த ஆவி அவர் தான் ஆக்சுவலாக பெண் பார்க்க போகிறார். அதே மாதிரி உங்கள் காரியத்திற்காக எலியேசர் ஒவ்வொரு எலியேசரையும் கர்த்தர் இன்னைக்கு அனுப்புவார். உங்கள் காரியத்துக்காக எலியேசர் இன்னைக்கு கடந்து போவாங்க. உங்கள் வீட்டிலேருந்து எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு கண் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு பார்த்து தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு எலியேசர் இன்னைக்கு கிளம்புறாரு. அவர் ஒரு அடையாளத்தோட கர்த்தர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டு அப்போ உங்கள் என்ன தேவைகளை சந்திக்க முடியாமல் இருக்கிறீங்களோ அப்பா உம்மை அதாவது ஒரு வீடு காரியத்தை குறித்தோ, மேரேஜ் காரியத்தை குறித்தோ, அப்பா குழந்தை காரியத்தை குறித்தோ, என்ன காரியத்தை குறித்து ஒரு அடையாளத்தை கேட்டு கொண்டுட்டு இருக்கீங்களோ கர்த்தர்கிட்ட இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேருந்தும் ஒரு தூதன் போகிறாரு. அந்த தூதன் உங்களுக்கு என்ன காரியத்தை செய்து முடிக்கணுமோ அந்த காரியத்தை செய்து முடித்து தான் அவர் திரும்ப வருவார். அப்பா சோஸ்திரமாண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. கேட்குறப்பயே அற்புதம் நடக்கணும் ஏசப்பா. எலியேசர் கடந்து போகணும் ஏசப்பா. அன்னைக்கு எப்படி எலியேசர் கடந்து போய் அப்பா சபையாகிய ரெபேக்காளை கொண்டு போய் மணவாளனாகிய ஈசாக்கிட்ட சேர்த்தாங்களோ, அதே மாதிரி இந்த நேரத்தில் அப்பா கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஒரு எலியேசர் அனுப்புங்க ஏசப்பா. அடையாளத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க, சாட்சியா நிறுத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.